காவிரி வழக்கில் தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதியழகன் தமிழக அரசு வழக்கறிஞர் ராகேஷ் சர்மாவுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். சார், இன்னைக்கு என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, அதே நேரத்தில் கேரளா மற்றும் மத்திய அரசு சார்பில் என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டன? இல்ல, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஆர்டிகல் 262 படி எப்போ காவேரி நடுவர் நீதிமன்றம் உத்தரவு வழங்கிட்டதோ அதற்கு மேல்முறையீடு ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்றதுதான் தன்னுடைய வாதங்களில் முன்வைத்தாங்க. மேலும் மாநில அரசுகள், குறிப்பா தமிழகம், கர்நாடகம் மற்றும் கேரளா 3 மாநில அரசுகள் அதற்கான அதிகாரங்கள், மேல்முறையீட்டுக்கான அதிகாரங்கள் மாநில அரசுக்கு இருக்குன்ற வாதங்களை முன்வைத்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு, தமிழகம் சார்பாக முன்வைத்த வாதம் என்னன்னா, ஆர்டிகல் 136ல உச்சநீதிமன்றத்துக்கான அதிகாரம் எப்பொழுது வருவது என்றால், காவேரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கு. செக்ஷன் 6A ஆஃப் தி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல பொதுவா மத்திய அரசு முதல்ல ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணோம். அதே சமயத்துல இந்த அவங்க நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு அதை உறுதி செய்வதற்கான அதிகாரம் இருக்கு. 136ல அதுக்கான ஷரத்து இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு என்னன்னா, மாநில அரசுகள் மேல்முறையீட்டுக்கான அதிகாரம் இருப்பது என்று சொல்லி வாதம் செய்தார்கள். கர்நாடகமும் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தது, கேரளமும் இதே சார்ந்த வாதங்களை முன்வைத்தது. பாண்டிச்சேரி புதுவை அரசு மத்திய அரசு வைத்த வாதங்கள், அதாவது என்னன்னா, மாநில அரசுகளுக்கு இந்த உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்ற வாதத்தை புதுவை அரசு ஏற்றுக்கொண்டது. சோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார்கள். எழுத்துப்பூர்வமான வாதங்களை அடுத்த திங்கட்கிழமைக்குள் ஃபைல் செய்ய சொல்லி உத்தரவினை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு வழங்கிய இடைக்கால உத்தரவு என்னவென்று பார்த்தால், நேற்று கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு 2000 கனஅடி நீர் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற இடைக்கால உத்தரவினை பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவினை இன்று அவர்கள் மீண்டும் உறுதி செய்து அடுத்து மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு 2000 கனஅடி நீர் வழங்கியே ஆக வேண்டும் என்ற உத்தரவினும் இன்று பிறப்பித்தார்கள். மேலும் அதிகாரம் இருக்கிறதா என்ற வழக்கினுடைய உத்தரவை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதாவது இன்றைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாக இருக்கட்டும், கர்நாடகா, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட 3 மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசினுடைய வாதம் முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாநிலங்களும் மத்திய அரசும் அதே எழுத்துப்பூர்வமாக தங்களது வாதங்களை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன்.